தற்போது மெரினா போராட்டத்தின் இறுதியில் நடைபெற்ற வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் மெரினா கடற்கரையில போராட்ட பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ஆய்வுகளை அங்கு அவர் மேற்கொண்டு வருகிறார்? அங்கு காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் பேசும் காட்சிகளை நாமும் பார்க்க முடிகிறது. அவர் என்ன பேசுகிறார்? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரை விவேகானந்தர் இல்லம் எதிரே ஒரு வாரமாக போராட்டம் நடைபெற்றது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். போராட்டத்தின் முடிவில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தது. இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்த விசாரணை கமிஷனை தமிழக அரசு நியமித்தது. அந்த கமிஷனின் ஆணையராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை தன்னுடைய விசாரணையை அவர் தொடங்கி இருக்கிறார். விவேகானந்தர் இல்லத்தின் எதிர்ப்பகுதியில் போராட்டம் தொடங்கிய இடத்திலிருந்து தன்னுடைய விசாரணையை அவர் தொடங்கி இருக்கிறார். முதல் கட்டமாக காவல்துறை அதிகாரிகளிடம் அந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த பணியில் இருந்த அந்த நேரத்தில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரியான மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணனிடம் தற்போது அந்த சம்பவம் குறித்து போராட்டம் எப்படி தொடங்கியது என்ற முதலிலிருந்து தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார். சம்பவ இடத்திற்கு காவல்துறை இணை ஆணையர் அன்பு, அதே போல துணை ஆணையர் சுதாகர், ஜெயக்குமார் ஆகியோர் இந்த சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்த நடுக்குப்பம் பகுதி, அதே போல மாட்டாங்குப்பம் பகுதி, பைகிராப் ரோடு என பல்வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய விசாரணையை அடுத்த கட்டமாக நோக்கி கொண்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையின் சார்பில் என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் தன்னுடைய விசாரணை நடத்த இருக்கிறார். எத்தனை பேர் கைது செய்திருக்கிறார்கள், என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வன்முறை சம்பவத்திற்கு என்ன காரணம் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுப்பிரமணி, விசாரணை எத்தனை நாட்கள் நடைபெறும்? இறுதியில் அறிக்கை எப்போது சமர்ப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? சுப்பிரமணி, விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் போதே 3 மாதத்திற்குள் இந்த விசாரணையை முடித்து அதன் அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தங்களுடைய விசாரணையை இன்று ராஜேஸ்வரன் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் அதே போல அரசு அதிகாரிகளும் இந்த விசாரணைக்கு உதவியாக இருக்கிறார்கள். மேலும் காவல்துறை அதிகாரிகளிடம் முதல் கட்டமாக அந்த விசாரணையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வன்முறை சம்பவம், அதாவது போராட்டம் தொடங்கிய இடத்திலிருந்து தன்னுடைய விசாரணையை அவர் தொடங்கி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 23ஆம் தேதி இந்த வன்முறை சம்பவத்தின் போது எத்தனை காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருந்தார்கள், என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் முதல் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டது என்று பல்வேறு கட்ட விசாரணையை அவர் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த விசாரணை கமிஷன் தொடர்பாக பொதுமக்களிடமும் அவருடைய தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக நாம் அவரை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது அவர் முதல் கட்டமாக காவல்துறை விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக வன்முறை நடந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களிடம் விசாரணை நடத்தப்படும், அவருடைய வாக்குமூலங்கள் பெறப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் ஏற்கனவே முன்வைத்திருந்தார். சுப்பிரமணி, தற்போது மெரினா கடற்கரையில காவல்துறை அதிகாரியிடம் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை மேற்கொண்டு வராரு. இதற்கு அப்புறமா அவர் நடுக்குப்பம் பகுதி போன்ற பகுதிகளுக்கு போவாருன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல மெரினா கடற்கரையில இன்னும் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நீடிக்கும்? தற்போது காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் விசாரணை மேற்கொண்டு வராரு. இவர்களை தவிர்த்து வேறு யாரிடமாவது அவர் விவரங்களை கேட்டு பெற இருக்கிறாரா? சம்பவம், அதாவது போராட்டம் தொடங்கிய இடத்திலிருந்து தன்னுடைய விசாரணையை அவர் தொடங்கி இருக்கிறார். அந்த நேரத்தில், அதாவது முதலில் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், அது முதல் நாளில் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளை காவல்துறை அதிகாரியிடம் கேட்டிருக்கிறார். தற்போது அந்த விசாரணையை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக அந்த வன்முறை சம்பவங்கள் நடந்த இடத்திற்கு அவர் செல்ல இருப்பதாக தெரிகிறது. அதற்கான வாகனங்களும் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த ஒரு வார காலம் வரைக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்வது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விசாரணை என பல்வேறு கட்ட விசாரணைகள் அவர் நடத்த இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இங்கிருந்து மெரினா கடற்கரையிலிருந்து புறப்பட்டு அடுத்த கட்டமாக வன்முறை நடந்த சம்பவம் இடத்திற்கு சென்று தங்களுடைய விசாரணை நடத்த இருக்கிறார்.